இவ்வாறு ஸ்லோகம் ஒன்றை சொல்லிய அம்மாமுனிவர், சீடனே, நான் பக்ஷியை கண்டு சோகித்து சொன்ன சொல் 4 அடி உள்ளதும் ஒவ்வொரு அடிக்கும் எழுத்துக்கள் சரியாகி வீணையில் இசையுடன் பாடக்கூடியதுமான ஓர் விருத்தமே ஆக வேண்டும், வேறில்லை என்று சொல்ல சீடரும் ஆம், இது சரியே என்று ஆனந்தத்துடன் இராமாயணத்தின் பொருள் கொண்ட அவ்விருத்தத்தை தம் மனத்தில் வாங்கி கொண்டனர். பின்பு அவ்வால்மீகி முனிவர் தமசா நதியில் பகற்கால நீராடலை முடித்துக்கொண்டு அவ்விருத்தத்தின் பொருளை நினைத்து கொண்டே தமது ஆசிரமம் போக திரும்பினார். சிஷ்யரும் அவரை பின் சென்றனர். மாமுனிவர் சிஷ்யரும் தாமுமாக ஆசிரமம் சென்று தேவ பூஜாதிகளை முடித்துக்கொண்டு ஆசனத்தில் உட்கார்ந்து ஸ்லோகத்தை நெஞ்சில் நினைத்து கொண்டே வேறு புண்ணிய கதைகளையும் பாராயணம் செய்தார். அப்பொழுது நான்முக கடவுள் தன்னிடம் வந்த நாரதரால் புகழ்ந்து சொல்லப்பட்ட வால்மீகியை பார்க்க தாமே வந்தனர். வால்மீகியும் அவரை பார்த்து விரைந்து எழுந்து வணங்கி கால்களை அலம்பி அர்க்கியம் கொடுத்து ஆசனத்தில் உட்கார வைத்து சேமம் விசாரித்து பூஜித்து அவரது கட்டளையினால் தாமும் அருகில் ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்தார். அப்பொழுது வால்மீகி முனிவர் தமசா நதியின் கரையில் வேடன் பக்ஷியை கொன்ற கடோரமான விற்த்தாந்தத்திலே மனம் சென்று மிகவும் சிந்தை கூர்ந்து செய்த செயலையும் சேவலை பிரிந்த பேடையையும் நினைத்து சோகித்து கொண்டே முன்பாடிய ஸ்லோகத்தின் பொருளின் பெருமையை நினைத்து மீளவும் அதனை பிரம்மன் அருகில் பாடினார். பின்பு நான்முக கடவுளும் நமது ஆணையின் மேல் தனது நாக்கில் சரஸ்வதியிருந்து இவ்வாறு வெளிப்புறமட்டமை அறிவான் இவன் என்று சிரித்து கொண்டே, மாமுனியே, நீ செய்தது ஸ்லோகமே. இந்த ஸ்லோக ரூபமான சரஸ்வதி உன் மூலமாக ஸ்ரீராமாயணத்தை பூலோகத்தில் வெளியிட வேண்டும் என்று நான் சங்கல்பித்தது பற்றியே உன்னிடமிருந்து வெளியாயிற்று. ஸ்ரீராமனது சரித்திரம் எல்லாவற்றையும் இத்தன்மை பொருந்திய ஸ்லோகங்களால் ஓர் பிரபந்தமாக செய்ய வேண்டும். ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை நாரதரிடம் கேட்டபடி சுருக்கமாக சொல். ராமனுடையவும் லக்ஷ்மணனுடையவும் ராட்சசர்களுடையவும் சீதாதேவியுடையவும் பரதன் முதலானோருடையும் ரகசியமாகவும் பிரகாசமாகவும் உள்ள விருத்தாந்தங்களெல்லாம் உனக்கு தெரிய வரும். நீ நாரதரிடம் கேட்க பெறாதவைகளும் உனக்கு தெரிய போகின்றன. நீ செய்ய போகிற இக்காவியத்தில் உன்னுடைய வாக்கு ஒன்றேனும் பொய்யாக மாட்டாது, ஓர் பதமாயினும் கெடாது. ஆகையால் பாபங்களையெல்லாம் போக்கி பாவனமாக்குவதும் கேட்க மிக இனியதுமாகிய ஸ்ரீராம சரித்திரத்தை எவ்வகையான ஸ்லோகங்கள் அடங்கிய ஓர் பிரபந்தமாக செய்ய வேண்டும். பூமியில் மலைகளும் நதிகளும் எவ்வளவு காலம் நிலையாயிருக்குமோ அவ்வளவு காலம் இராமாயண கதை உலகங்களெல்லாம் பரவி பெருமை பெறும். நீ செய்த இராமாயண கதை எவ்வளவு காலம் உலகங்களில் பெருமை பெறுமோ அவ்வளவு காலம் நீ இந்த சரீரம் விட்ட பின்பு லோகங்களுக்கெல்லாம் மேலான என்னுடைய லோகத்தில் வந்து வசிக்கப் போகின்றாய் என்று இவ்வாறு முடிந்து அந்நான்முக கடவுள் மறைய வால்மீகியும் சிஷ்யர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். பின்பு வால்மீகி சிஷ்யர்கள் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை மீண்டும் பாடினர். பின்பு மிகவும் ஆச்சரியமுற்று கழித்து அடிக்கடி இதென்ன அற்புதம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டனர். அப்போது அவ்வால்மீகி மாமுனிவர் நெஞ்சில் பரமபுருஷனை தியானம் செய்து எவ்விதமான ஸ்லோகங்களால் இராமாயணம் என்கிற இக்காவியம் முழுமையும் செய்ய வேண்டுமென்று எண்ணம் கொண்டு இனிதான ஸ்லோகங்கள் 100 அடங்கியதும் அழகான ராமச்சரித்திரத்தை சொல்லுவதும் எங்கும் கீர்த்தி பெற்ற ராமனுக்கும் மேன்மேலும் பெரும் கீர்த்தியை விளைவிப்பதுமாகிய ராமாயணம் என்னும் காவியத்தை அப்பொழுதே செய்து முடித்து ரகுவம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமனுடைய விருத்தாந்தங்களை தெளிய உரைப்பதும் 10 தலையனாகிய ராவணனுடைய வதத்தை சொல்லுவதும் சகல ஜனங்களும் ஆதரிக்கத்தக்கதுமாகிய மகா காவியத்தை சீடர்கள் கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார்.